கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை யோபு 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். யோபு 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த காலவெளியில் நம்மோடு பேசுகிற வார்த்தை, உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் தேவனுடைய தாசனாகிய யோபு தன்னுடைய சிநேகிதரை பார்த்து கூறுகிறதை நான் பார்க்க முடிகிறது. யோபுவின் நிலைமை, அவன் பிசாசினால் சோதிக்கப்பட்டவராய் காணப்பட்டார். அந்த வேளையிலே அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த அவனுடைய சிநேகிதர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்லாமல் அவனை மிகவும் கஷ்டப்படுத்துகிறவர்களாக, என்னுடைய பாவத்தை நிமித்தமாக, உன்னுடைய அக்கிரமத்தை நிமித்தமாக இந்த துன்பத்தை நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அவர்கள் குறை கூறுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்பொழுதுதான் அவருடைய சிநேகிதர் எலிப்பாசு எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பின்பு யோபு சொல்லுகிறார், நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்திருந்தால் நான் எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிறேனோ, நான் எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கிறேனோ, அந்த துன்பத்தில் பாடுகளில் நீங்கள் இருந்திருந்தால் நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடு அசைவு உங்களை ஆறுதல் படுத்தும், உங்களை மாதிரி நான் குறை கூற மாட்டேன், உங்களுடைய துக்கத்தை ஆற்றுவதற்காக என்னுடைய வார்த்தைகள் இருக்கும் என்று நிதானத்தோடு அவர்களுக்கு எடுத்துரைக்கிறதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் நமக்கு எதை கூறுகிறது சொன்னால், அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான காரியங்களிலே மற்றவர்களை குறை கூறுகிறவர்களாக, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக மற்றவர்கள் ஒரு துன்பத்தில் இருக்கும்போது, ஒரு துக்கத்தில் இருக்கும்போது அவர்கள் குறித்து நாம் எப்படி பேசுகிறவர்களாக இருக்கிறோம்? இந்த பாவம் செய்த நிமித்தமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த துன்பம், இந்த பாடு, இந்த பிரச்சனை என்று சொல்லுகிறோமா? அல்லது அந்த பாடுகளின் மத்தியில் அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த காலவேளையில் ஆண்டவர் அதை நமக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு அல்லது உங்களுடைய சிநேகிதருக்கு, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு துன்பம் ஏற்படும் போது உங்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்க வேண்டும்? அவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாக இருக்க வேண்டும், அவர்களை புண்படுத்தாத வார்த்தையாக இருக்க வேண்டும். இங்கே எலிப்பாஸ் என்ற யோபுவின் சிநேகிதர், அவருடைய வார்த்தை யோபுவை துன்பப்படுத்தியது, யோபுவை புண்படுத்தியது. அப்பொழுதுதான் யோபு சொல்கிறார், நீங்க இதே நிலைமையில் இருந்தனா என்னுடைய உதடு, என்னுடைய வாய் உங்களை துன்பப்படுத்தாது, நான் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், உங்களை பலப்படுத்துவேன், இந்த பிரச்சனையிலிருந்து, துன்பத்திலிருந்து சீக்கிரம் நீ விடுவித்து நல்ல நிலைமைக்கு வருவேன் என்று என்னுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும், என் உதடுகளின் அசைவு உங்களுடைய துக்கத்தை ஆற்றும். அப்படி நான் உங்களுடைய துக்கத்தை ஆற்றுவதற்காக என்னுடைய வார்த்தைகள் அமையும் என்று தன்னுடைய சிநேகிதருக்கு எடுத்துரைக்கிறதை பார்க்க முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தில் துன்பத்தை அனுபவிக்கிற மனுஷர்கள் இருந்தாலும் அவர்களை பார்த்து குறை கூறாமல், அவர்களை பார்த்து நாம் துன்பப்படுத்தும் வார்த்தைகளை பேசாமல், புண்படுத்தும் வார்த்தைகளை பேசாமல், அவர்களோடு இருந்து அவர்களுக்கு அந்த நிலையிலே ஆறுதல் படுத்த, பலப்படுத்தி, அவருடைய துக்கத்தை ஆற்றுவதற்கான வார்த்தைகளை பேசும்போது அவருடைய துக்கங்கள் மாற்றுவதற்கு நம்மை ஆண்டவர் கருவியாக எடுத்து பயன்படுத்த முடியும். ஆகையினாலே இந்த யோபு சொல்லுகிறது போல, நமக்கு சிநேகிதராக, நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக, நமக்கு எதிராளியாக யார் இருந்தாலும் அவருடைய துன்பத்தில் நம்முடைய வார்த்தை அவர்களை ஆற்றுகிறதாக, அவர்களை தேற்றுகிறதாக, அவர்களை ஊக்குவிக்கிற வார்த்தைகளாக பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை பேசும்போது அவர்களை துக்கத்தை மாற்றுவதற்கு, அந்த துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்கு ஆண்டவர் நம்மை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். நாம் சிந்தித்து வார்த்தைகளை பேசுவோம், செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான புதிய நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் சிந்திக்க தியானிக்க கேட்ட வேத வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு தினன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும் என்று சொன்னது போல நாங்கள் பிறருடைய துன்பத்தை எங்களுடைய வார்த்தையில் அவருடைய துன்பத்தை ஆற்றுகிறதாக, தேர்தல் படுத்துகிறதாக, ஆறுதல் கொடுக்கிற வார்த்தைகளாக பேச எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை தகுதிப்படுத்தும். எங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ உதவி செய்து எங்களுடைய வார்த்தைகள் நாங்கள் ஞானமுள்ள வார்த்தைகளை பேச எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you. God bless you.